இங்கெல்லாம் நாய் குலைக்காதா? இந்த ரூம்குள்ளெல்லாம் வந்தா இப்படி ஏறி குளிக்கலாம் நாய் குலைக்காதா? என்ன உங்களுக்கு பிரச்சனை? தப்புதான் சார், நான் வந்தது தப்புதான். நான் வந்து அன்டைம்ல வந்துட்டேன், சரிங்களா? இது என்ன இது லாட்ஜ் அன்டைம்ல வந்து தங்குறதுக்கு? ஸ்கூலா இது லாட்ஜா? இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏய் சூப்பா, ஏய் கோடி, நான் உங்கள்கிட்ட வந்து வம்புக்கு வரல, சண்டைக்கு வரல, சரிங்களா? அப்போ நீங்க தேவலாம் நான் வந்து தப்புதான். நான் செய்தது தப்பு சார், இப்போ என்ன செய்யணும் சொல்லுங்க என தள்ளாடியபடியே ஆசிரியர்களை நோக்கி கேள்வி கேட்கும் போத இளைஞரின் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்தடுத்து அங்கு அரங்கேறிய காட்சிகள் தான் பள்ளி மாணவர்களை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. வீட்டுக்கு போறதுக்கு இது லாட்ஜாமா உங்களுக்கு? இங்க என்ன இப்படி இருந்தா ஸ்கூல்ல இப்படி இருந்தா என்ன பண்ணுவாங்க? இப்படி இருந்தா திருச்சிராப்பள்ளி வாலாடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் வழக்கம் போல் பள்ளிக்கு வந்துள்ளனர். அப்போது அங்குள்ள வகுப்பறை ஒன்றில் யாரோ பேசிக் கொண்டிருப்பது போல சத்தம் கேட்டுள்ளது. உடனடியாக அங்குள்ள ஆசிரியர்களும் மாணவர்களும் அங்கு சென்று பார்த்தபோது இளைஞர் ஒருவருடன் பெண் ஒருவர் இருந்துள்ளனர். இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த ஆசிரியர்கள் அந்த இளைஞரிடம், யார் நீ, இங்கு என்ன செய்கிறாய் என கேட்டபோது மது போதையில் தள்ளாடியபடியே மிரட்டும் தொனியில் பேசியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது. நீங்க இங்க வந்தது தப்புனால சரியில்லை. அதுக்கு ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டது என்ன அர்த்தம்? உங்களுக்கு இது என்ன பிரச்சனைன்னு கேட்டது என்ன அர்த்தம்? பேசுறது சரியா? நான் வந்தது தப்புதான், நான் வந்து அன்டைம்ல வந்துட்டேன், சரிங்களா? இது என்ன இது லாட்ஜ் அன்டைம்ல வந்து தங்குறதுக்கு? லாட்ஜ் நான் சொல்லவே இல்லைங்களா. அப்புறம் என்ன அன்டைம்ல வந்து தங்கினா என்ன அர்த்தம்? அன்டைம்ல வந்து லைட்டா அவங்க படுத்துட்டு நான் காலைல போயிடுவோம். லைட்டா படுத்து இது என்ன லாட்ஜாங்க? நாங்க கட்டி போட்டுருக்கோம். ஸ்கூலா இது லாட்ஜா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதனை அடுத்து அவருடன் இருந்த பெண்ணிடம் விசாரித்துள்ளனர். தான் மரவனூர் பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் தனது கணவர் நேற்று சமயபுரம் கோவிலுக்கு அழைத்து சென்றார். இரவு நேரமானதால் வரும் வழியில் இருட்டாக இருந்த கட்டிடத்தில் என்னை தங்க வைத்துவிட்டு மது அருந்தினார். இரவு நேரம் என்பதால் இந்த இடம் பள்ளி என்று தனக்கு தெரியாது என கூறினார். இது குறித்து பள்ளி நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அந்த நபர் திருச்சியைச் சேர்ந்த நவீன்குமார் என்பது தெரியவந்தது. தான் மது போதையில் இருந்ததால் பள்ளி என்று தெரியாமல் தனது மனைவியை அழைத்து வந்து விட்டதாகவும், இனி வரும் காலங்களில் இது போன்ற தவறை செய்ய மாட்டேன், யாரும் இது போன்ற தவறுகளை செய்ய வேண்டாம் என தனது தவறை ஒப்புக்கொண்டு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார்.